வணக்கம் நண்பர்களே. நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, பிஜிடிஆர்பி 2025 தேர்வு முடிவு இன்று தெரியும். தகுதி தேர்வில் 25,000 பேர் தோல்வி. காலி பணியிடங்கள் உயரப்போகுது. நான் சொன்னவொடனே உங்களுக்கு ஷாக் ஆகிட்ருக்கோம். நண்பர்களே, இந்த மாதிரி தம்ப்நெயில் வைத்து நிறைய பேர் இப்போது வீடியோ போட்டு கொண்டு இருக்கின்றனர். இவங்க ஏன் இந்த மாதிரி தம்ப்நெயில் வைக்கிறாங்க? நடக்காத ஒன்று நடந்த மாதிரி தம்ப்நெயில் வைத்து அதில் பார்த்தோன்னா வேறு விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. நண்பர்களே, நானும் அப்படி தான் இன்றைக்கி ஏமாந்துட்டேன். பிஜிடிஆர்பி தேர்வு முடிவு இன்று தெரியும்னு சொன்னோன்னே ஷாக் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தா வேறு இன்ஃபர்மேஷன் அவர் ஷேர் பண்ணுறாரு. அதேமாதிரி தகுதி தேர்வில் 25,000 பேர் தோல்வி. இவருக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரில. அது பார்த்தோன்னா ஒரு விதமான ஸ்கேம் தான். அதேமாதிரி காலி பணியிடங்கள் உயரப்போகுது. இதை பற்றி யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் மேற்சொன்ன தம்ப்நெயில் வைத்து தேர்வர்களை இழுக்கும் முயற்சியில் நிறைய யூடியூபர்ஸ்லாம் இயங்கி வருகின்றனர். இது எந்த விதத்தில் நான் தெரில. நண்பர்களே, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நண்பர்களே, பிஜிடிஆர்பி 2025 இந்த முறை முதலியாக தகுதி தேர்வு வைத்தது உண்மைதான், சரியா? ஆனால் 25,000 பேர் அதிக மார்க் எடுத்து தகுதி தேர்வில் தோல்வி அடைந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இருக்காது. ஏதோ ஒரு சில நபர்கள் அதிக ஹையஸ்ட் மார்க் எடுத்திருப்பாங்க சப்ஜெக்டில், தகுதி தேர்வில் தோல்வி அடைந்திருப்பாங்க. இது மட்டும்தான் நிதாசனமான உண்மை. அதேமாதிரி காலி பணியிடங்கள் பார்த்தோன்னா அவர் சொல்கிறாரு 20,000 25,000லாம் சொல்கிறாரு, சரிங்களா? அப்படிலாம் இருக்காது நண்பர்களே. பொறுத்திருந்து பார்க்கலாம். காலி பணியிடங்கள் உயரப்போகுதுன்னு யாரும் எந்தவித இன்ஃபர்மேஷனுமே அரசாங்க தரப்புலேருந்து நமக்கு கிடைக்கல. இவங்களா ஏதாவது ஒன்று அடித்து விட்றாங்க. சரி, அது இருக்கட்டும். அதேமாதிரி இன்று முடிவு தெரியும் அப்படின்னா இது எப்படி இன்று முடிவு தெரியும்னு தெரில. இது எப்படி நேற்று இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா நம்ம அரசாங்கத்துக்கிட்டேருந்து? எதுவுமே இல்லை. இவர் தோராயமாக தேர்வு முடிவு இன்று தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. நண்பர்களே, இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு ஸ்கேம் செய்தின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனவே நீங்கள் தேர்வர்கள் மனக்குழப்பம் அடைய வேண்டாம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரிலாக்ஸாக இருங்க. நடக்க வேண்டிய காலகட்டத்தில், நடக்க வேண்டிய விஷயத்தில், நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும், சரியா? திடீர்னு ஃபைனல் ஆன்சருக்கு விடுவாங்க, ஓகேங்களா? அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அதேமாதிரி அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் தேர்வாகிருக்கிறாங்க, எவ்வளோ கட் ஆஃப் வரப்போகுதுன்னு அதை உறுதிபூர்வமாக சொல்லிடலாம். எனவே மேற்கண்ட தலைப்பில் வீடியோலாம் பார்த்து நீங்கள் ஷாக் ஆகாதீங்க, பொறுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.